2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் அப்படின்னு அண்ணாமலை பேசியதற்கு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பதிலடி கொடுத்திருக்காரு. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியில் கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி என் மண் என் மக்கள் நடைபயணம் யாத்திரையை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மேற்கொண்டாரு. அங்கிருந்த பொதுக்கூட்டத்தில் பேசுறப்ப 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைஞ்ச பிறகு பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குடும்பத்தில் அரசு வேலை வழங்குற மூலியமா 9 தலைமுறைகளா என்னோட குடும்பத்துல யாரும் அரசு வேலைக்கு போகாம எனக்கு தான் அரசு வேலை கிடைச்சது. இந்த நிலைமை மாறி அரசு வேலை இல்லாத குடும்பத்திற்கு அரசு வேலை நிச்சயம் கிடைக்க வழிவகை செய்யப்படும் அப்படின்னு அண்ணாமலை பேசியிருந்தாரு. அண்ணாமலையோட கருத்துக்கு பலரும் விமர்சனத்தை தெரிவிச்சிருக்காங்க. சிபிஎம் கட்சியை சேர்ந்த கனகராஜ் அவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூச்சமே இருக்காதா, இவங்க தலைவர் ஆண்டுக்கு 2 கோடி வேலைன்னு சொன்னாரு, அண்ணாமலையோ தமிழ்நாட்டுக்கு 2.3 கோடி பேருக்கு வேலை தருவதாக சொல்றாரு, இது எல்லாமே போய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்ல உங்க தலைவர்கிட்ட சொல்லி 100 நாள் வேலையை கொடுக்க சொல்லுங்க, ஒன்றிய அரசு பணியிடங்கள்ல காலியாக இருக்கக்கூடிய 10 லட்சம் பணியிடங்களை நிரப்புங்க அப்படின்னு கனகராஜ் பதில் சொல்லியிருக்காரு. இந்த நிலையில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தனது எக்ஸ் தளத்தில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒப்பீட்டுக்காக தமிழ்நாட்டில் இப்போது இருக்கும் அரசு பணிகள் எண்ணிக்கை சுமார் 9.5 லட்சம். பாஜக கூறுவது போல 7.6 கோடி மக்கள் தொகை உள்ள மாநிலத்தில் 2.3 கோடி பேருக்கு அரசு வேலை தருவதாக சொல்றீங்க. அதாவது குழந்தைகள், ஓய்வு பெற்றவர்கள் உள்ளிட்ட மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 3ல் 1 நீங்க எப்படி அரசு வேலை கொடுக்க முடியும்? அதாவது வேலை செய்யும் வயதில் இருப்பவர்களை சுமார் பாதிக்கு மேற்பட்டோர் அரசு பணியில வேலை செய்ய போறாங்களா அப்படின்னு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கேள்வியை எழுப்பியிருக்காரு. அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனோட இந்த பதிவு சமூக வலைதளங்களில் பலராலும் பகிரப்பட்டு வருது.